Hello students, this is Iqbal. Example 3.29, find the value of sin 18 degree. மொத்தம் இது மாதிரி நான் 5 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு sin 18 டிகிரியே எடுத்துக்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். இதை வச்சுட்டு நம்ம எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஓகே. அப்போது நம்மளுக்கு 18 டிகிரிக்கு வேல்யூ தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. நான் என்ன பண்ணுறேன், θ ஈக்குவல் டு 18. இதுக்கு நோன் வேல்யூவாக மாற்றணும்னா நம்ம 5ஆல் மல்டிப்ளை 90 டிகிரி ஆயிரும் பாருங்கள். அப்போ 90 டிகிரி ஈஸி. அப்போ என்ன பண்ணுறேன், மல்டிபிள் பை 5 ஆன் போத் சைட் பண்ணிங்கன்னா இது 5θ ஆகிடும், இது 90 டிகிரி ஆகிடும். இந்த 5θவை என்ன பண்ணுறேன்னா நான் வந்து 2θ ப்ளஸ் 3θவாக பிரிக்கிறேன். 2θ ப்ளஸ் 3θ ஈக்குவல் டு 90 டிகிரி. சரியா? ஓகே. அப்போ எனக்கு 2θ தான் வேணும். அப்போது 90 டிகிரி இந்த ப்ளஸ் 3θ இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 3θ. ஓகே. இப்போது ரெண்டு பக்கம் சைனா, இது ரெண்டையும் சைனாக மாற்றுவோம். அப்போ என்ன கிடைக்குங்க, சைன் 2θ ஈக்குவல் டு சைன் 90 மைனஸ் 3θ. ஸோ அந்த மாதிரி கிடச்சிருச்சு. ஓகே. சைன் 2θ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், 2 sin θ cos θ. 2 sin θ cos θ. sin 90 மைனஸ் θவும் cos θ தான், cos 3θ. ஓகே. அப்போ இந்த 2 sin θ cos θ இங்கே இருக்கட்டும். cos 3θ ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், ஏற்கனவே பார்த்துருக்கோம், 4 cos cube θ மைனஸ் 3 cos θ. ஓகே சார். இப்போது எல்லாத்துலேயுமே cos θ காமனாக இருக்குது பாருங்கள். எல்லாத்துலேயுமே cos θ காமனாக இருக்கா? அப்போ cos θவில் டிவைட் பண்ணுங்கள். டிவைடட் பை cos θ ஆன் போத் சைட்ஸ். அப்போ cos θவில் டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே என்ன ஆகும், 2 sin θ மட்டும் இருக்கும். 2 sin θ ஈக்குவல் டு 4 cos cube θவில் ஒரு cos θ போயிடும். அப்போ cos ஸ்கொயர் θ மைனஸ் 3. ஓகே சார். அப்போ 2 sin θ ஈக்குவல் டு 4 cos ஸ்கொயர் θ ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், 1 மைனஸ் sin ஸ்கொயர் θ ஃபார்முலா. cos ஸ்கொயர் θ ஈக்குவல் டு 1 மைனஸ் sin ஸ்கொயர் θ, இந்த மைனஸ் 3. அப்போது 2 sin θ ஈக்குவல் டு உள்ள 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 இன்ட்டு 1 4, 4 இன்ட்டு மைனஸ் sin ஸ்கொயர் θ 4 மைனஸ் 4 sin ஸ்கொயர் θ மைனஸ் 3. இந்த மைனஸ் 4 sin ஸ்கொயர் θ இந்த சைடு கொண்டு வந்தால் ப்ளஸ் 4 sin ஸ்கொயர் θவாக மாறிடும். 2 sin θ செகண்ட் போட்டுருங்க. அப்புறம் 4ல் 3 போச்சுன்னா 1, இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், லெட் sin θ ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இது என்ன மாறும், 4x ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகே. இப்போ 4x ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. நான் 4 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 4 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 4 ஆட் பண்ணால் 2, அதோட கம்மியாக கிடைக்க வாய்ப்பில்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க. a ஈக்குவல் டு 4, b ஈக்குவல் டு 2, c ஈக்குவல் டு மைனஸ் 1. குவாட்ரேட்டிக் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அப்போ x ஈக்குவல் டு ஃபார்முலா மைனஸ் b ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஓகே. ஸோ இதில் நம்ம டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் b, அப்போ மைனஸ் 2 கிடைக்குமா, மைனஸ் 2 x ஈக்குவல் டு மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் 4 ஆயிரும். மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் 4, a வந்து எவ்வளோ 4, c வந்து மைனஸ் 1 பை 2a, 2 இன்ட்டு 4. x ஈக்குவல் டு மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ், இங்கே 4 அப்படி இருக்கட்டும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 4s are 16 by 2 4s are 8. x equal to minus 2 plus or minus square root of 20 by 8.
-2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 20 வந்து நம்ம எப்படி பண்ணலாம் 4 into 5 4 5s are 20 ன்னு பிரிச்சுக்கலாம் by 8 அப்போ -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்து 2 root 5 by 8 இதுலேயும் 2 காமனாக இருக்கா 2 வெளியே எடுத்துருங்க எடுத்துட்டிங்கன்னா -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் root 5 by 8 இந்த 2க்கும் 8க்கும் அடிச்சிங்கன்னா 4 times அப்போது மிச்சம் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த இதை போடுங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் root 5 அதை ஃபஸ்ட்டு போடுங்க ஏன்னு சொல்கிறேன் ப்ளஸ் ஆர் மைனஸ் root 5 அப்புறம் -1 by 4 நம்மளுக்கு கிடச்சிருக்கு பட் நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு வந்து என்ன வேணும் sin 18 தானே வேணும் எக்ஸுங்கிறது என்னென்னா sin 18 சாரி எங்கே இருக்குது எக்ஸு நம்ம வந்து எது எக்ஸுன்னு எடுத்திருக்கோம் எக்ஸுங்கிறது sin theta அப்போ sin theta equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் root 5 -1 by 4 பட் theta அப்படின்றது 18 டிகிரி ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் சரியா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் sin theta வந்து பாசிட்டிவ் தேர்ஃபோர் sin 18 டிகிரி வந்து நம்ம பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுக்கணும் இப்போ ப்ளஸ் root 5 -1 by 4 இதான் ஆன்சர் ஏன்னா root 5னா 2.23 அதில் ஒன்று போச்சுன்னா ஆன்சர் பாசிட்டிவாக கிடைக்கும் நீங்கள் மைனஸ் எடுத்திங்கன்னா ரெண்டுமே மைனஸாக ஆட் பண்ணி மைனஸில் கிடைக்கும் ஆனால் 18ங்கிறது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்னால மைனஸ் போடக்கூடாது தட்ஸ் ஆல் ஸோ அந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க செகண்ட் சப்டிவிஷன்லேருந்து நம்ம அதை யூஸ் பண்ணுவோம் ஓகே இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம் இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் சப்டிவிஷனில் வந்து நம்ம sin 18க்கு எவ்வளோ கிடச்சிதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் sin 18 டிகிரிக்கு வந்து root 5 -1 by 4 கிடச்சிச்சு சரியா ஸோ அது தெரிஞ்சால் நம்மளுக்கு இது போதும் இப்போ நம்மளுக்கு காஸ் செகண்ட் வந்து காஸ் 18 வேணுமா ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோன்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 - sin ஸ்கொயர் டீட்டா சரியா அப்போ எனக்கு காஸ் டீட்டா தான் வேணும் அப்படின்னா √1 - sin ஸ்கொயர் டீட்டா இது பாசிட்டிவ் தான் ஏன்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் 18 டிகிரி இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் அப்போ புட் டீட்டா ஈக்குவல் டு 18 ஹியர் அப்போ என்ன வரும் காஸ் 18 டிகிரி ஈக்குவல் டு √1 - sin ஸ்கொயர் 18 அப்போ √1 - sin 18 எவ்வளோ √5 - 1 by 4 √5 - 1 by 4 மேலே ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் போட்டுருங்க √1 அப்படி இருக்கட்டும் மைனஸ் இங்கே வந்து மேலே ஸ்கொயர் பண்ணிங்கன்னா a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் இது ஏன்னு வச்சுக்கோங்க இது -b என்ன ஃபார்முலா a ஸ்கொயர் -2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்போது ப்ராக்கெட் போட்டுருவோம் a ஸ்கொயர் அப்போ √5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா வெறும் 5 -2ab அப்போ 2 × √5 × 1 2√5 ப்ளஸ் b ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 by 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16 ஓகே ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சிஎம் எடுங்க 1 × 16 16 மைனஸ் உள்ள மைனஸால் 5 + 1 வந்து 6 ஓகே வெளில மைனஸ் இருக்கா அப்போ -6 மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ்ஸா அப்போ 2√5 by 16 முடிய போகுது அவ்வளோதான் 16ல் 6 போச்சுன்னா 10 ப்ளஸ் 2√5 by 16 16 ஸ்கொயர் ரூட் நம்மளுக்கு தெரியும் 4 அதை வெளியே வச்சுருங்க இதை மட்டும் உள்ளே வச்சுங்க அவ்வளோ 10 + 2√5 by 4 செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் போட போகிறோம் தேர்ட் வந்து போடுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இப்போ காஸ் 18க்கு வந்து எவ்வளோ கிடச்சிச்சு நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும் காஸ் 18 வந்து நம்ம √10 + 2√5 by 4 இதான் நம்ம கண்டுபிடிச்சது ஸோ அதே தான் இங்கே பண்ண போகிறோம் தேர்ட் வந்து sin 72 டிகிரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் sin 72 வந்து sin 90 - 18 போட்டுக்கலாமா இப்போ 90ல் 18 போச்சுன்னா 72 வரும் நம்மளுக்கு தெரியும் sin 90 - theta cos thetaவாக மாறும் cos 18 வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் அவ்வளோதான் ஆன்சர் 10 + 2√5
square root of 10 plus 2 root 5 by 4. ஸோ இதுக்கும் அதே ஆன்சர் தான். இப்போ நம்ம ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா cos 36 டிகிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 18க்கு தான் தெரியும். அப்போ இதை 18 வர மாதிரி மாற்றிக்கலாம். எப்படி மாற்றலாம்? cos 2 theta 2 into 36 அப்படி சாரி 2 into 18. புரியுதா? 2 into 18 தான் 36 நம்மளுக்கு தெரியும். ஸோ 2 into 18. ஸோ இதுக்கு நம்ம உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்னா cos 2 theta ஃபார்ம்லாம் ஞாபகத்துக்கு வரணும். cos 2 theta ஃபார்ம்ல என்னென்னா நம்ம cos theta வர ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணலாம், sin theta வர ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணலாம். 1 minus 2 sin square theta. நம்மளுக்கு cos 18க்கும் வேல்யூ தெரியும். இல்லைனா நம்ம என்ன பண்ணலாம் 2 cos square theta minus 1 அதையும் யூஸ் பண்ணலாம். இது 8 sin வர மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் புக்கில் sin வர மாதிரி போட்டனால அதையே போடுறேன். ஓகே, cos 2 theta அப்போ 1 minus 2 sin square theta. sin square இங்கே thetaன்றது 18. புரியுதா? 2 to cancel, thetaங்கிறது 18. இப்போ 1 minus 2 sin 18 டிகிரி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே sin 18 டிகிரிக்கு என்ன ஆன்சர் வந்துருச்சு? √5 minus 1 by 4. ஸோ அதான் இங்கே போட போகிறோம். ஓகே, இப்போது √5 minus 1 by 4 whole square. 1 minus 2 into √5 ஸ்கொயர் பண்ணோம். a minus b whole square ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ண போகிறோம். a minus b whole square ஃபார்முலா என்ன? a square minus 2ab plus b square. அப்போ a square அப்போ √5 ஸ்கொயர் பண்ணால் 5 minus 2ab 2 into √5 into 1 2 √5 plus b square 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 by 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16. இந்த 2க்கும் இதுக்கும் அடிச்சிங்கன்னா 8 times. ஓகே, அப்போது எல்சிஎம் எடுங்க. 8 into 1 8 உள்ள மைனஸால் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 5 plus 1 வந்து 6. வெளில மைனஸ் இருக்கா? அப்போ -6. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 √5 by 8. 8ல் 6 போச்சுன்னா 2 ப்ளஸ் 2 √5 by 8. இப்போ 2 வந்து காமனாக எடுத்துக்கலாம். 2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா 1 ப்ளஸ் 2 எடுத்துட்டோம்னா √5 by 8. இந்த 2க்கும் 8க்கு அடிச்சிங்கன்னா 4 times. ஆன்சர் வந்து 1 plus √5 by 4 or √5 plus 1 by 4. That's all. இப்போ நம்ம 5th subdivision பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா sin 54 டிகிரி sin 54 டிகிரி sin 54 எப்படி பிரிக்கலாம்னா sin 90ல் 36 போச்சுன்னா 54. sin 90 minus theta வந்து cos theta. cos 36 நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். அப்போ என்ன ஃபார்முலா? √5 plus 1 by 4. That's all. sin 90 minus theta cos theta. அப்போ cos 36 ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது 4th one. That's all.